ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நுரையீரல் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நுரையீரல் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை வணக்கிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கலாம், பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். லவங்கம் 5 போட்டால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையானதெல்லாம் வேறு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்துக்கோங்க, 3 முந்திரி போட்டுக்கோங்க. இன்னும் 2-3 கூட முந்திரி போட்டுக்கலாம். கிரேவி பண்ணுறதுனால நான் 3 மட்டும்தான் போட்டுக்கிறேன். பொட்டுக்கடலை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். முந்திரி போட்டால் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து வெங்காயம் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி நான் 1 எடுத்துக்கிட்டேன். 1 அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் தாங்க நான் நுரையீரல் பண்ண போகிறேன். நுரையீரல் கிரேவி குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதனால் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா அடி பிடிக்காமல் கலரி விடுங்க, தீஞ்சிராமல். அடுத்து நுரையீரல் எடுத்து போட்டுக்கலாம். குழந்த பிறந்தவங்களுக்கெலாம் நுரையீரல் சாப்பிட்டது ரொம்ப நல்லது. முதுகு வலி வராமல் இருக்கும். அடிக்கடி எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. முதுகெலும்பு வலி அதிகமாக இருக்கும் குழந்த பிறந்தவங்களுக்கெலாம். இது அடிக்கடி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி சாப்பிடுங்க. ஈஸி தான் இது பண்ணுறது. அடுத்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலரி விடுங்க. பாருங்கள், நல்லா கலரி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. அடுத்து வெங்காயம் அரைச்சி வச்சிருந்ததை எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலரி விடுங்க. தண்ணி லைட்டாக ஊற்றி நல்லா கலரி விடுங்க. இப்படி நல்லா கலரி விட்டால் தான் டேஸ்ட்டு சாந்துலாம் வந்து கறியில் இறங்கும். அடுத்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது காரம் அதிகமாக இருக்கும். கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். நல்லா கலரி விடுங்க. கறியிலே வந்து தூள்லாம் போட்டால் தான் அதோட டேஸ்ட்லாம் வந்து கறியில் போகும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து தக்காளி அரைச்சி வச்சுருந்ததை போட்டுக்கலாம். நான் 1 தான் போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா 2 போட்டுக்கோங்க. அடுத்து தேங்காய் அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், சின்ன டம்ளரில். அடுத்து மட்டன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா கலரி விடுங்க. அவ்வளோதாங்க. விசில் விட்டுறலாம். நான் 4 விசில் விட்டுட்டேன். பாருங்கள், இப்படி வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நுரையீரல் கிரேவி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.